பேசாம போயிருங்க. சொன்னா கேட்கணும் பாத்துங்க. நீங்க சொல்றீங்க நான் கேக்குறேன். போங்க நீங்க முதல்ல. வீட்டு தாண்டி போங்க சார். கொஞ்சம் போங்க சார். அலுவலகத்துக்கு தான் போறோம். அலுவலகத்துக்கு போறோம். 200 மீட்டர் தாண்டி போங்க. இங்க 45வது பூத்துல போலி ஓட்டு 49 பூத்துல போலி ஓட்டு போடப்பட்டது. 40 ஓட்டு கள்ளோட்டு போடப்பட்டது. தேர்தல் அலுவலர்கிட்ட சொல்லப்பட்டது. சரிங்களா? சொல்லப்பட்டது பிறகு போடப்பட்டதுக்கு பின்னாலும் சரிங்களா? கள்ளோட்டு தடுக்கிறதுக்கு ஒரு 2000 வரை வருவான். பெரிய குடிஞ்சாலையில திமுக பெரிய பெரிய கட்சிங்க இல்ல, கள்ள ஓட்டு போடாம நின்று ஜெயிக்க முடியல. நாங்க தான் உள்ள நின்றுட்டு இருக்கிறோம்ல. முறைப்படி நாங்க கேட்டோம். தேர்தல் அலுவலர் எதுவுமே கேட்கல, எது கண்டுக்காம கள்ளோட்டுகள் போடப்பட்டது. நாங்க போய் கேட்டங்காட்டிக்கு இல்லைங்க சொன்னாங்க. நாங்க அலுவலர் சொன்ன அலுவலர் எதுவுமே பேசல. அவங்களும் ஒத்துக்கிறாங்க, தேர்தல் அலுவலர் ஒத்துக்கிறாங்க. அதனால தேர்தல் நிறுத்தி வைங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாருங்க. எங்களை நம்ப வேண்டாம். சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாருங்க. வாக்குச்சீட்டே இல்லாம போலித்தனமும் ஓட்டு போட்டே இருக்காங்க. கேட்டா அடிக்க வராங்க. ஓட்டர் ஐடி இல்லையா, அத கொண்டு வரல. வெறும் பேரு வயசு இந்த அட்டை கொண்டு வந்து சீட்டை வச்சு ஓட்டு போடுறாங்கன்னா அது சரி. முகம் பார்த்து அந்த வாக்காளர் படிவத்திலையும் முகம் இருக்கும். அதை செக் பண்ணுமா இல்லையா, அத பண்ணல. ரெண்டாவது என்னன்னா திமுகவோட வேஷ்டி கட்டிட்டு வந்து 4 பேர் உள்ள நிக்கிறாங்க. எப்படி அதை அனுமதிக்கலாம்? அப்ப நாம் தமிழர் கட்சி நாங்க மைக்கு சின்னத்தை போட்டு துண்டை போட்டு உள்ள வரலாமா? அதுக்கு நீங்க தவறுன்னு சொல்றீங்களே. எங்க வேட்பாளர் பாட்டு போனதுக்கு போடக்கூடாதுன்னு சொன்னீங்களே. வாக்கு சீட்டுனா அந்த ஸ்லிப் ஒன்னு இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வாக்காளர் அட்டை கொண்டு போகல. அது தப்பு தானே நான் கேக்குறேன். இல்ல இந்த வாக்காளத்துல மட்டும் இல்ல, தொடர்ச்சியா பல இடங்கள்லயும் அதே மாதிரி நடக்குது. அங்க எங்க தம்பி பூத் ஏஜென்ட் 2 பேர் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க திரும்ப போட்டுட்டு இருக்காங்க. நான் அந்த ஆபீஸ்ல போய் சொன்னேன். அவங்க இன்னொருத்தட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கலன்னு. அதுக்கப்புறம் தான் நாங்க நியாயமா அவங்க கிட்ட தான் வந்து கேள்வி கேட்கிறோம். ஆனா இவங்க அராஜகம் பண்றாங்க. திமுக சண்டைக்கு தான் வர்றாங்க. எங்களை தான் காவலர்ல வந்து எங்களை துரத்தி ஓரம் கட்டுறாங்க. 200 மீட்டருக்கு அந்த பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்றவங்க எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்க. இதுதான் ஜனநாயக நாடா? இது வரைக்கும் ஒரு 53-54% வாக்கா அடிப்படையா ஓட்டு விழுந்திருக்கு. மீதி இருக்கக்கூடிய வாக்காளர்கள், ஓட்டு போடாத வாக்காளர்களை வந்து அந்த ஸ்லிப்பை எடுத்து வச்சுட்டு ஓட்டு போட வர சொல்ல, நாங்க இந்த விட்டு எல்லா பூத்துகளுக்கும் ஆள் போட்டதுனால இது ஓட்டு போடாதீங்க அப்படின்னு நம்ம தடுக்க சொல்ல, அவங்க வந்து அத்துமீற அடிக்கிறதுக்கு வராங்க. அப்பதான் லேசா தள்ளு முள்ளு நடந்துச்சு. அதுக்குள்ளேயும் காவல் அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. இதை வந்து தீர்வு முழுமையா வந்து விசாரிக்கணும். ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு, சிசிடிவி கேமரா. இவங்க எந்த லட்சணத்துல ஓட்டு போட்டு திமுக காரங்க வாக்கு வாங்குறாங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க. எந்த தேர்தல் வந்தாலும் இப்படிதான். இப்ப என் பேர் கவாஸ்கர்னு வச்சுக்கோங்க. என் பேர் கவாஸ்கர். நீங்க அந்த பேரை சொல்லி நீங்க ஓட்டு போட்டுட்டு போயிட்டு இருக்கீங்க. அதே ஆட்கள் மாறி வரும். பேரு நாம் தமிழர் எங்களை வந்து அரசு பண்றாங்க. இந்த அரசாங்கம் பெரிய ஒளிக திமுக கட்சி 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 ஒளிக